ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 119வது சங்கீதம் 161வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியங்களை பரிசுத்த வேதாகமம் நிர்ணயித்திருக்கின்றது. அவைகளில் ஒரு காரியத்தை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிற மனிதர்கள் காரணமில்லாமல் நம்மை துன்பப்படுத்தினாலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளின்படிதான் வாழ வேண்டுமே ஒழிய அவர்கள் செய்த தீங்குக்கு பதிலாக நாமும் அவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு ஒருபோதும் முன்வரக்கூடாது என்பதை இந்த வசனம் நமக்கு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகின்றது. வேலை செய்கிற இடத்தில் மேல் அதிகாரி காரணமில்லாமல் நம்மை குற்றப்படுத்தவும் துன்பப்படுத்தவும் முன்வரும் பொழுது, அல்லது பிற மனிதர்கள் நம்மேல் காரணமில்லாமல் கோபப்படுகிறதற்கோ தீங்கு செய்வதற்கோ முன்வரும் பொழுது நம்முடைய இருதயம் மிகவும் பாதிக்கப்படும், வேதனைப்படும். ஒருவேளை நாம் செய்த தவறு நிமித்தம் அவர்கள் நமக்கு தீங்கு செய்வதற்கோ பிரச்சனை உண்டு பண்ணுவதற்கோ முன் வருவார்களானால் நாம் சகித்து கொள்ளுவோம், பொறுத்து கொள்ளுவோம். ஆனால் காரணம் இல்லாமல் அவர்கள் அப்படி செய்யும் பொழுது நம்மால் பொறுத்து கொள்ளவோ சகித்து கொள்ளவோ முடியாமல் கோபமும் ஆத்திரமும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். இந்த சூழ்நிலை ஒரு எல்லை மீறி போகின்ற பொழுது நாமும் ஏன் இவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்கிற எண்ணம் நமக்குள் உண்டாகும். ஆனால் இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது போல நம்முடைய இருதயம் தேவனுடைய வசனத்திற்கு பயப்படுகிறதா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி பயப்படுவோமோ அதுபோல தேவனுடைய வார்த்தைகளுக்கும் பயப்பட வேண்டும். இந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் நாமும் தவறோ தீங்கோ பாவமோ செய்யாதபடி காப்பாற்றப்படுவோம். ஆகவே நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்கிற வேத வசனத்தின்படி தீங்கு செய்பவர்களுக்கும் நன்மை செய்வோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்போம், கர்த்தர் அதில் பிரியப்படுவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பிற மனிதர்கள் எங்களை காரணமில்லாமல் குற்றப்படுத்தவும் துன்பப்படுத்தவும் முன்வரும் பொழுது நாங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் வேத வசனங்களுக்கு பயந்து நடந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். மீறி செயல்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.